வணக்கம் மக்களே, யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 42. போன எபிசோடில் ஓப்பன் கேமரா ஆப்பை பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த ஆப்பை இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன செட்டிங்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் நீங்கள் ஒரு பக்காவான வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதில் எதெல்லாம் ஆன் பண்ணணும், எதெல்லாம் ஆஃப் பண்ணணும்னு இப்படி எல்லாத்தையுமே இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் போர்ட்ரேட்டில் வச்சுருக்கேன். ஸோ லேண்ட்ஸ்கேப்க்கு நம்ம இப்போது மாற்றிக்கலாம். இங்கே டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா கேமரா ஏபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ஒரிஜினல் கேமரா ஏபிஐயில் தான் வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் கேமரா டு ஏபிஐ அப்படின்னு மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் மாற்றும் போது தான் இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ் டிடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் vlog எடுக்கிறீங்க, சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ் டிடெக்ஷன் வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. சில மொபைல்ஸில் ஒர்க் ஆகாது, அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்கும். உங்கள் மொபைலில் அதிகபட்சம் என்ன ரெசல்யூஷனில் வீடியோ எடுக்க முடியுமோ, நீங்கள் மொபைலை வாங்கும்போது அந்த பாக்ஸில் கூட போட்டிருக்கோம். ஸோ அதை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஃபுல் ஹெச்டி 1920x1080 இந்த பிக்சலில் நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வீடியோ டியூரேஷன் வந்துட்டு அன்லிமிட்டடில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் லென்த்தி வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். அடுத்ததாக மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் ஆஃப் வீடியோ அப்படிங்கிறதும் டிவைஸ் டிஃபால்ட் அப்படிங்கிறதுல தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வீடியோ எடுத்துருக்கும் போதே டக்குன்னு ஆஃப் ஆயிரும். அடுத்தது ரெக்கார்ட் ஆடியோ அப்படிங்கிற பட்டன் வந்துட்டு இங்கே ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆடியோ சோர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கேம் கார்டரில் தான் வந்துட்டு பை டிஃபால்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட் அப்படிங்கிறதுல மாற்றி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மைக் வந்து ஒர்க் ஆகும். அதாவது வீடியோ எடுக்கும் போதே அதில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி இதில் நீங்கள் பெருசாக எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரேம் ரேட் வந்துட்டு டிஃபால்ட்டில் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் 13 கூட வச்சுக்கோங்க. ஸோ 30 frames per second இருக்கிறதே வந்துட்டு போதுமானது எல்லா வீடியோஸுக்குமே. அதே மாதிரியே வீடியோ பிட் ரேட்டும் டிஃபால்ட்டில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டி வீடியோ வேணும் அப்படின்னா 100 mbps வச்சுக்கோங்க. பட் இந்த பிட் ரேட்டை நீங்கள் எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ உங்களோட வீடியோட சைஸு ரொம்ப அதிகமாகும். அதை மைண்டில் வச்சுட்டு இதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஃபால்ட்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 50 mbps 100 mbpsன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கேமரா ப்ரிவியூங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. இதில் எந்தெந்த பாக்ஸ்லலாம் வந்து டிக் மார்க் இருக்கோ அந்த ஐக்கான்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெடிமேடாக அந்த வீடியோ எடுக்கிற டிஸ்பிளேலே வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக ஆன் பண்ண வேண்டியது ஷோ ஆடியோ லெவல் மீட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிக் மார்க் விழுந்துடும். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களோட ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கீழே சின்னதாக ஒரு பார் வருங்க. எப்போல்லாம் சவுண்டு கேட்குதோ, நீங்கள் மைக்கில் பேசுகிறீங்களோ அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட மைக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. வீடியோக்கு ரிலேட்டடாக எல்லா செட்டிங்ஸுமே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபோட்டோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேமராவோட ரெசல்யூஷன் என்ன ரெசல்யூஷனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இமேஜ் குவாலிட்டின்னு இருக்கும். இது எப்போயுமே 90% தான் இருக்கும். இதை நீங்கள் 100% வச்சுட்டு ஓகேன்னு கொடுங்க. அப்போ தான் அந்த இமேஜ் வந்துட்டு இன்னுமே குவாலிட்டியாக இருக்கும். மற்றபடி இதில் நீங்கள் பெருசாக மாற்ற வேண்டிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த டிஸ்பிளே ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். டாப் லெஃப்ட்டில் இருக்கிறது செட்டிங்ஸ் ஐக்கான். அதில் போய் தான் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பண்ணோம், உங்களுக்கே தெரியும். அதுக்கு கீழே ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ரெடிமேடாக செட்டிங்ஸ்குள்ளே போய் நம்ம மாற்றணும் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ரெடிமேடாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். அதாவது டைமர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ்னு போட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸ்போஷருக்கான மீட்டரு. ஸோ இதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே டார்க் ஆயிரும். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்போஷரை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த எக்ஸ்போஷரில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அதில் ஜஸ்ட் வச்சுட்டு கீழே இருக்க லாக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போஷர் வந்துட்டு லாக் ஆகிடும். ஸோ எக்ஸ்போஷரை லாக் பண்ணுறதுக்கான சிம்பிள் தான் வந்து இந்த பூட் ஐக்கான. ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா டாப்பில் இருக்கிற பட்டன் வந்துட்டு கேலரிக்கான பட்டன். நீங்கள் எடுத்த வீடியோஸ்லாம் அதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். ரெண்டாவதாக இருக்கிறது ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமராவை மாற்றுறதுக்கான ஆப்ஷன். அதுக்கு கீழே பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான பட்டன். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்க பட்டன் வந்துட்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. கீழே லாஸ்ட்டாக இருக்கிறது ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்லைடரு. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்லைடரை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணும்போது அது ஜூம் இன் ஆகும். திருப்பி இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் அவுட் ஆகும்.
ஸோ அவ்வளோதாங்க விஷயம். ஸோ ஒரு பிகினருக்கு தேவையான எல்லா செட்டிங்ஸையுமே நம்ம பக்காவாக செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற வீடியோட குவாலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து வைங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.